அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற மகுடத்தின் கீழால் இம்முறை ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை நாங்கள் அணுகி வருகின்றோம். அந்த தொடரிலே இன்று நேற்று நாங்கள் முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை பேசக்கூடிய தமிழ் மொழியில் அமைந்திருக்கக்கூடிய நூல்களை அறிமுகம் செய்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தோற்றம் எவ்வாறு இருந்தது, அவர்கள் எந்த அளவுக்கு உடல் தோற்ற விடயங்களில் கவனம் செலுத்தினார்கள் என்ற விடயங்களை எல்லாம் ஆராய்ந்திருந்தோம். அந்த தொடர்ச்சியிலே இன்று நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடைகள் எவ்வாறு இருந்தன, அவர்களுடைய உடுப்பு என்ன அடிப்படையில் அமைந்திருந்தது என்ற விடயத்தையும், அவருடைய உணவு எப்படி இருந்தது என்ற விடயத்தையும், அவருடைய தூக்கம், அவருடைய இரவு நேரம் மற்றும் ஏனைய நேரங்களில் அவருடைய தூக்கம் எப்படி இருந்தது என்கின்ற பண்புகளையும் பிரதானமாக இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை பொறுத்தவரையிலே அரபு சமுதாயம் எந்த ஆடை கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருந்ததோ அந்த ஆடை கலாச்சாரத்தை தான் அவர்களும் பின்பற்றினார்கள். அதிலும் குறிப்பாக மிக எளிமையான ஆடைகளை அதிலும் குறிப்பாக வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் வெள்ளை நிற ஆடைகளை மாத்திரம்தான் அணிந்தார்களான்னு கேட்டால் இல்லை. கருப்பு நிறத்திலும் ஆடை அணிந்திருக்கிறார்கள், சிவப்பு நிறத்திலும் ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஏனைய நிறங்களிலும் சில போது ஆடைகளை அணிந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பிரதானமாக அவர்கள் விரும்பியது இந்த வெள்ளை நிற ஆடைகளைத்தான் அவர்கள் விரும்பி அணிந்திருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் உங்களுடைய வெள்ளை ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அது தூய்மையானது என்று வரக்கூடிய ஹதீஸ். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, நீங்கள் வெள்ளை ஆடைகளை உங்களுக்கு அணிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மையத்துகளையும் நீங்கள் வெள்ளை ஆடைகளை கொண்டு கபன் செய்து கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸையும் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பொதுவாக ஜனாசாவை கபன் செய்வதற்கு நாங்கள் வெள்ளை நிற ஆடைகளை, வெள்ளை நிற துணியை பயன்படுத்துகின்றோம். அதே போன்று வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அழுக்குகள் படுகின்ற போது மிக துல்லியமாக அதை காட்டிவிடும். நாங்கள் வேறொரு டார்க் கலர் உடுப்பை போட்டிருந்தால் அதிலே அழுக்கு படுகின்ற போதோ எங்களுக்கு அது பெரிதாக தென்படுவதில்லை. ஆனால் ஒரு வெள்ளை நிற சாரணையோ ஷர்ட்டையோ ஒரு ஆடையோ இந்த பாடசாலை மாணவர்களுடைய சீருடை துணிகள்ல ஒரு சின்ன அழுக்கப்பட்டால் கூட அதை மிக தெளிவாக விளங்கும். இது அழுக்கு ஆடை என்ற விடயம் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை நிற ஆடையை விரும்பி அணிந்திருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த ரிவாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் மேலாடையாக ஒரு போர்வையை அணிந்திருக்கிறார்கள். இந்த தைத்த ஷர்ட் மாதிரி ஆடைகளை அவர்கள் அணிந்த வரலாறுகளும் இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக அவர்கள் ஒரு போர்வை போன்ற ஒன்றை போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ரிதா என்று சொல்வார்கள். அந்த ரிதாவை கொண்டு போர்வையை போர்த்தி கொள்ளக்கூடிய வடிவமைப்பிலே அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மிக எளிமையான ஒரு ஆடை கலாச்சாரமாக அது இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஒரு ஆடையாக இருந்தது ஹிப்ரா என்று சொல்லக்கூடிய இந்த ஆடை தான். அது என்ன ஆடை என்று கேட்டால், சிறந்த முறையில் நெய்யப்பட்ட ஒரு ஆடை, ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வண்ணமயமான ஆடை. இது யமன் பிரதேசத்திலே உற்பத்தி செய்யப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பிரதேசத்தில் அது இல்லை. இது யமன் தேச வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆடை தான். அந்த ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி அணிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கலாம். அப்ப நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை ஆடை அணிந்திருக்கிறார்கள், வேறு நிற ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள், வண்ணமயமான ஆடையையும் அணிந்திருக்கிறார்கள்.
அப்ப கலர் உடுப்பு உடுக்கிறதுக்கு தடை கிடையாது, உடுக்கலாம். வண்ணமயமான யமன் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆடையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி பச்சை நிற ஆடை அணிந்ததற்கான ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பச்சை நிற ஒரு புர்தா, ஒரு போர்வை போன்ற மாதிரி ஒரு ஆடையை அவர்கள் மேலாடையாக அணிந்திருந்தார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வர்ணங்களிலும் ஆடை அணிந்திருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே நிற ஆடைகளை அணிவதில் தவறு கிடையாது. ஆனால் வெள்ளை ஆடை முற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே குறிப்பாக தொழுகை மற்றும் ஜும்மாவுடைய நாள், பெருநாள் தினங்கள் போன்றவற்றில் வெள்ளை நிற ஆடைகளை முற்படுத்துவது சிறந்ததாக இருக்கும். ஆனால் அதே நேரம் வேறு நிகழ்வுகள், வேறு தேவைகளுக்கு நாங்கள் வேறு நிற ஆடைகளை அணிவதும் கூட தவறான ஒரு செய்தி கிடையாது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறதை நாங்கள் பார்க்கலாம். அபூ ஜுஹைபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, நான் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அப்போது அவர்கள் சிவப்பு கோடுகள் போட்ட ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள் என்று செய்தி. சிவப்பு கோடுகள் போட்ட ஆடையும் அணிந்திருக்கிறார். அவ வெள்ளை ஆடை என்று மாத்திரம் நாங்கள் வரையறுக்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவர்களுடைய ஆடை மிகவும் எளிமையான ஆடையாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ், புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்திகள் ஆதாரமாக அமைந்திருக்கின்றன. மேலே போர்த்தி கொள்ளும் ஒரு போர்வை, கீழே அணிந்து கொள்வதற்கு ஒரு வேஷ்டி. இதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஆடம்பரமான ஆடைகளை அணியவில்லை. அவர்கள் மரணிக்கின்ற போது கூட இந்த 2 ஆடைகளை தான் அணிந்திருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவாயிருக்கிறது. இன்றைக்கு ஆடைகள் என்பது ஒரு நவீன நிலைகளிலே மிகவும் விலை உயர்ந்த ஆடைகளுக்காகவே ஒரு பெருநாள் வந்து விடுகின்ற போது ஒரு குடும்பத்தினுடைய ஆடை செலவுகளுக்காகவே லட்சக்கணக்கில் செலவழிக்கின்ற நிலைமை என்று உருவாகியிருக்கிறது. ஆயிரக்கணக்கு என்பதை தாண்டி இப்போது இலட்சங்களை தாண்டி செல்கின்ற அளவுக்கு இன்று ஆடைகளுடைய விலை அதிகரித்திருக்கிறது. காரணம், இந்த அதிநவீன ஆடம்பர ஆடைகளின் பால் கொண்டிருக்கின்ற மோகம், எளிமையான ஆடைகளில் இருக்கின்ற அந்த வெறுப்பு. ஒருவர் எளிமையான ஆடை அணிந்தால் அந்த அவரை ஒரு வித்தியாசமாக பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அப்படி அல்ல. ஆடைக்கும் ஒரு மனிதனுடைய ஆளுமைக்கும், ஆடையினுடைய தரத்துக்கும் அவனுடைய ஆளுமைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு மிக எளிமையான ஆடைகளை அணியக்கூடிய ஒருவராக இருந்தார். ஆனால் உலகத்திலே அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக, ஒரு அணு விஞ்ஞானியாக, ராக்கெட் சயின்டிஸ்டாக வாழ்ந்த ஒருவர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பதவியை வைத்த ஒருவர். ஆனால் அவருடைய ஆடைகள் மிக எளிமையானதாக இருந்திருக்கிறது. அதுவும் எண்ணக்கூடிய அளவுக்கு இத்தனை ஆடைகளைத்தான் அவர் வைத்திருந்தார் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்ததாக சொல்வார் அவருடைய வரலாற்றில். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு மிக பெரும் தலைவராக இருந்த ஒருவர். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே இருந்த மன்னர்கள், ராஜ பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆடைகளின் மூலமாகத்தான் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவார்கள். குறிப்பாக அவர்கள் பல மீட்டர் நீளங்களுக்கு ஆடைகளை இழுத்து கொண்டு வருகின்ற பழக்கத்தை கொண்டிருந்தார். ஆடைகளை சுமப்பதற்கென்று பணியாட்களை வைத்திருந்தார். அவங்க அணிஞ்சு வார ஆடைகளை சுமந்து வாரத்துக்கு, பின்னால தூக்கிட்டு வாரத்துக்கு ஆட்களை நியமித்து வைக்கின்ற அளவுக்கு மிக பகட்டான ஆடைகளை அணிந்திருக்கின்றார். நிலத்திலே இழுபட்டு வார அளவுக்கு ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறார். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுத்திருக்கிறார்கள். யார் பெருமைக்காக ஆடைகளை இழுபடுகின்ற அளவுக்கு அந்த ஆடைகளை இழுத்து வருகின்றாரோ அவர் நரகத்துக்குரிய ஆடையை அணிந்திருக்கிறார், அவர் நரகத்திலே தான் இருப்பான், அல்லாஹ் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இது பெருமைக்காக ஆடைகளை இழுத்து கொண்டு திரிபவர்களுக்கு வழங்கப்பட்ட எச்சரிக்கை. இயல்பாக ஒருவருடைய ஆடை கரண்டை காலுக்கு கீழே வருகின்ற போது அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தும் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஹுயலா என்று நீங்கள் சொன்னீர்கள், ஹுயலா என்றால் பெருமையின் காரணமாக ஆடைகளை இழுத்து திரிபவர்கள் பற்றி நீங்கள் சொன்னீர்களே, இந்த ஆட்களுக்குள் நானும் வருகிறேனா? நான் உடல் மெலிவாக இருப்பதால் என்னுடைய கீழாடை பணிந்து விடுகிறது, இது என்னையும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடுமா என்ற கருத்துப்பட கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் லஸ்த மினல் ஹுயலா, நீங்கள் அந்த பெருமைக்குரியவர்களில் இல்லை, நீங்கள் அணிகின்ற இந்த ஆடையால் நீங்கள் நரகத்துக்கு செல்ல மாட்டீர்கள்
என்று விதிவிலக்குப்படுத்தியும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே பொதுவாக ஆண்களுடைய ஆடையை பொறுத்தவரையிலே அது நிலத்தில் இழுபடுகின்ற அளவுக்கு அந்த ஆடைகளை அணியக்கூடாது என்பதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருக்கிறது. ஆனால் பெருமையின் காரணமாக ஒருவர் அவ்வாறு அணிவாராக இருந்தால் அது ஹராமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரம் ஒருவருடைய உடல் இயல்பின் காரணமாக சற்று ஆடைகள் பணிந்து விடுகின்ற போது அது ஒரு பாரதூரமான குற்றமாக பார்க்கப்படக்கூடாது என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ஆனால் எளிமையான ஆடைகளை அணிவதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவாயிருந்த சம்பவம், ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எளிமையான ஆடையை கண்ட சஹாபி பெண்மணி ஒருவர், அவர் தையல் தொழில் செய்யக்கூடிய ஒருவர் தான். அவருக்கு ஆசையாக இருக்கிறது, நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வளவு எளிமையான ஆடைகளை அணிய வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஆடையை அணிந்தால் அழகாக இருக்குமே என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு பெண்மணி, ஒரு தாயார். உடனே அவர்கள் என்ன செய்கிறார்கள், நல்ல துணி ஒன்றை வாங்கி தன்னுடைய கைகளால் அதனை நெய்து, இப்போது இருப்பது போல இந்த நெய்த ஆடைகள் அப்போது குறைவு, நூல்களை வாங்கி நெய்து எடுக்க வேண்டும். அவ்வாறு அவர் வாங்கி ஒரு நல்ல துணியாக அதனை நெய்து எடுத்து அதிலே ஒரு போர்வை போன்ற ஒரு மேலாடை ஒன்றை தைத்தெடுக்கின்றார். அவ்வாறு தைத்தெடுத்து விட்டு சஹாபாக்கள் எல்லாம் சபையிலே இருக்கின்ற ஒரு சபையிலே தான் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனை கிஃப்டாக கொடுக்கிறார். யார் ரசூலல்லாஹ், இது என்னுடைய அன்பளிப்பு, நீங்கள் இதனை அணிந்தால் நான் சந்தோஷப்படுவேன், நீங்கள் கட்டாயம் இதனை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்தது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை, அந்த போர்வையை வாங்கி கொண்டு அறைக்குள்ளே செல்கிறார். சென்று தன்னுடைய வேஷ்டியாக, அதனை மேலாடையாக அவர்கள் அணியவில்லை, ஒரு போர்வை கொண்டுதான் அவர் கொண்டு கொடுத்தார். அவர் அதனை கீழாடையாக வேட்டியாக அணிந்து கொண்டு வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் உடுக்கிற போன்ற இப்படி இந்த மூட்டின அடிப்படையில உடுத்தது குறைவு. அவர்கள் ஒரு முல்லை கொண்டு தன்னுடைய வேட்டியை பிணைத்தார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. வேட்டி தான் அணிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய தமிழ் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் அணிவது போல வேட்டியை தான் அவர்கள் உடுத்திருக்கிறார். அந்த மூட்டின சாரன் உடுத்ததாக ஹதீஸ்கள்ல காண கிடைக்கல. இசார் என்று சொல்றது, அரபு மொழியில இசார் என்று சொல்றது வேட்டி தான். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முள்ளு, ஒரு ஊசியர் அல்லது ஒரு முள்ளு போன்ற ஒன்றினால் அந்த ஆடை பறக்காமல் பிணைத்து விட்டிருந்தார்கள், கீழ்ப்பகுதியை பிணைத்து விட்டிருந்தார்கள். சில நேரங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்த சந்தர்ப்பங்களிலே முழங்காலுக்கு மேற்பகுதியும் தெரிந்திருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்திருந்த போது அவ்வாறு தெரிந்திருக்கிறது என்ற சம்பவங்கள் வருகிறது. சாரணாக இருந்தால் அது விளங்கி இருக்க வாய்ப்பில்லை. வேஷ்டியாக இருந்ததால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு இந்த சம்மணம் போட்டு அமர்ந்த சந்தர்ப்பங்களிலே அவருடைய முழங்கால் பகுதி வெளியே தெரிந்திருக்கிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு அமர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகின்ற சத்தம் கேட்கிறவருடைய ஓசை கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வேட்டியை சீர் செய்து கொண்டார்கள். அந்த தொடை விளங்காம அப்படியே மறைச்சு, முழங்கால்களை மறைச்சு சாரண ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். இதே ஆயிஷா நாயகி அவர்கள் வீட்டுக்குள்ள இருந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததும் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களோட நடத்தையிலே இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கண்டேன். என்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வந்த போது உங்களுடைய ஆடையை நீங்கள் சீர் செய்து கொள்ளவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்த நேரமும் ஆடையை நீங்க சீர் செஞ்சு கொள்ளல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்தோன்னு எப்படி வடிவா ஆடையை நீங்க ஷேப் பண்ணி கொண்டீங்களே, என்ன காரணம் கட்டுவதாக சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகவும் வெட்க உணர்வு கொண்டவர். அவர்களுடைய வெட்கத்தை மலக்குமார்களே வெட்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரோஷமும் வெக்கமும் உள்ள ஒருவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அவர் நான் இவ்வாறு அமர்ந்திருப்பதை கண்டால் அவர் சங்கடப்பட்டு விடுவார். அதற்காகத்தான் நான் என்னை சீர் செய்து கொண்டேன் என்று சொன்னார். அதாவது சாதாரணமா நண்பர்களோடு அமர்ந்திருக்கின்ற போது ஒருவருடைய முழங்கால் தெரிவது என்பது ஹராமான ஒன்று கிடையாது. ஒவ்வொரு மதகனுடைய இமாம்களும் ஔரத்தை வரையறுக்கின்ற போது சில இமாம்கள் முழங்கால் வரைக்கும் என்பது ஷாஃபி மதகபிலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். முழங்கால் வரைக்கும் தொப்புளில் இருந்து முழங்கால் வரைக்கும் ஔரத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இதே கருத்தை மாலிக் மதகபிலே நாங்கள் பார்க்கின்ற போது ஔரத்து என்பது ஒருவருடைய முன்பின் மர்மஸ்தானங்களை மறைத்துக் கொண்டால் போதுமானது, தொடை வரைக்கும் மறைத்துக் கொண்டால் போதுமானது என்ற கருத்து இமாம்களுக்கு மத்தியிலே இருந்திருக்கிறது. ஔரத்தை பொறுத்த, ஆண்களுடைய ஔரத்தை பொறுத்தவரையில்
இந்த ஹதீஸை தான் அவர்கள் ஆதாரமாக கொள்கிறார்கள். அவுரத்தாக இருந்திருந்தால் முழங்கால் கட்டாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை நண்பர்களுக்கு மத்தியில் மறைத்துக் கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும், இவ்வாறு இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னால். ஆனால் கண்ணியமாக ஆடை அணிய வேண்டும் என்பது கடமை. ஒருவருக்கு ஒரு நிர்பந்தமான சூழலிலே அவ்வாறு முழங்கால் மறைக்க முடியாத நிலை தோன்றினால் அது கூடுமா கூடாதா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஷாஃபி மதுஹபிலே அது கூடாது, எக்காரணம் ஒன்றும் கூடாது, முழங்கால் வரைக்கும் கட்டாயம் மறைத்திருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை வேட்டியாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஒரு வேட்டி போன்ற அந்த போர்வையை வேட்டி போன்று உடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்களுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஆடை அணிஞ்சு வந்திருக்காங்களே, அழகா இருக்கிறதே பார்க்கறதுக்கு என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த ஹதீஸிலோட முடியல, நீளமான ஹதீஸ், அங்கிருந்த ஒரு நபித்தோழர் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடையை நீங்கள் எனக்கு அன்பளிப்பு செய்ய மாட்டீங்களா என்று கேட்கிறார். இப்ப சஹாபாக்களோட முகமெல்லாம் மாறி போயிடுச்சு. இப்பதான் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான ஒரு ஆடையை அணிந்திருப்பதை நாங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மனிதர் அதை கேட்டு விட்டாரே என்று சங்கடப்பட்டு கொண்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசவில்லை, அப்படியே எழுந்திருச்சு உடனே தன்னுடைய அறைக்குள்ளே சென்று விடுகிறார்கள். ரூம்ல போய் தன்னுடைய பழைய எளிமையான ஆடை அணிந்து கொண்டு இந்த ரசூலுல்லாஹ்வுக்காகவே கஷ்டப்பட்டு நெய்யப்பட்ட அந்த ஆடையை கொண்டு வந்து அப்படியே அந்த சஹாபியிடத்திலே கொடுத்து விடுகிறார். அதற்கிடையிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு உரையாடல் போகின்றது. என்ன உரையாடல்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று அந்த சஹாபியை கடிந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது, எதை யார் கேட்டு விட்டாலும் அதை அவர்கள் கொடுத்து விடுவார்கள். நீங்கள் அவர்கள் விருப்பமான ஒரு ஆடையை போதான் அணிந்தார்கள், அழகாக இருந்தது, அதை போய் கேட்டு விட்டீர்கள், எங்களிடம் கேட்டிருக்கலாம், நாங்கள் வேறு ஆடைகள் வாங்கி தந்திருக்கோம் என்று அவரை கடிந்து கொள்கிறார். அந்த மனிதர் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த ஆடையை அவருக்கு கொடுத்து விடுகிறார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த சஹாபி சொல்கின்றார், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடையை நான் அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்கவே இல்லை. இது உங்களுக்கு கிஃப்டாக கிடைத்த ஆடை என்பது எனக்கு தெரியும், நீங்கள் இதனை அணிந்த போது அழகாக இருந்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏன் இதனை கேட்டேன் என்றால், இது என்னுடைய கஃபன் ஆடையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதனை. அந்த இடத்துல அவர் வசியத்தை செய்கிறார், என்னுடைய கஃபன் ஆடையாக இந்த ஆடை இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார். அப்போது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை கடுமையாக நேசிக்கிறேன், உங்களுடைய உடம்பிலே பட்ட அந்த ஆடை என்னுடைய உடம்பிலே பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நான் மரணித்து கபரிலே வைக்கின்ற போது உங்களுடைய உடம்பை தொட்ட அந்த ஆடைதான் என்னுடைய உடம்பை தொட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசையின் காரணமாகத்தான் நான் இந்த ஆடையை கேட்டேனே தவிர இதனை நான் சாதாரணமா அணிவதற்காக கேட்கவில்லை, இதனை நான் அணியப் போவதும் இல்லை. நான் இதனை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய கஃபனாக வைக்கப் போகிறேன் என்று சொன்ன போது அந்த ஏசின சஹாபாக்களுக்கு கூட ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அந்த சஹாபி எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார், எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பி இருக்கிறார். தன்னுடைய இறுதி ஆடையாக இருக்க வேண்டியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடம்பை தொட்ட ஒரு ஆடை தான் என்ற அடிப்படையிலே அவர் யோசித்திருக்கிறார் என்பதை அவர்கள் நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நீளக்கை சட்டை அணிந்ததாக தெரியவில்லை. நாங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு குறுகிய அல்லது அரை சட்டையை தான் அணிந்திருப்பதற்கு ஆன வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் நிறைய ஹதீஸ்களிலே வருகிறது, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்குளை கண்டோம் என்று வருகிறது. அது வெண்மை நிறத்தில் இருந்தது என்று நான் கண்டேன் என்று சில சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த புகாரியிலே வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் போது சஜதாவிலே இருந்தார்கள். அப்போது பின்னால் இருக்கக்கூடிய எங்களுக்கு அவர்களுடைய அக்குள் தெரிகின்ற அளவுக்கு கைகளை விரித்து வைப்பார்கள் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். அவை ஒரு முழு நீளமான சட்டையை அணிந்திருந்திருந்தால் இவ்வாறு விளங்கி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அவர்கள் ஒரு போர்வை போன்ற அமைப்பிலே, ஒரு சாதாரண ஒரு அரை கைக்கு போடக்கூடிய ஷர்ட் மாதிரியான அமைப்பிலே தான் அவருடைய ஆடை இருந்திருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமா. இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை ஜகாத் வசூலிப்பதற்காக அனுப்பி வைத்தார்.
ஒரு வேறு பிரதேசத்துக்கு நீங்கள் ஜகாத்தை வசூலித்துக் கொண்டு வர வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். அவரும் போனார். இது பொது சேவையில் ஈடுபடுகின்ற எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு ஹதீஸ். யாரெல்லாம் பொது சேவையில் இருக்கிறீர்களோ, சமூக சேவை அமைப்புகளில் இருக்கிறீர்களோ, பொது நிறுவனங்களில், அரச நிறுவனங்களில் பணிபுரிகிறோமோ, எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், ஒரு முக்கியமான சம்பவம். என்ன சம்பவம் என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை ஜகாத்தை வசூலித்து வருவதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அவர் போகிறார். போகிற இடத்திலே ஜகாத்தை வசூலிக்கிறார். அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கொடை கொடுப்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், இவருடைய தோற்றத்தையும் இவருடைய நிலையை பார்த்துவிட்டு ஜகாத்தை அவரிடம் ஒப்படைத்தார்கள். இது எங்களுடைய ஜகாத். மேலதிகமாக ஒரு சிறிய தொகையோ ஒரு பொருளையோ கொடுத்து, இது உங்களுக்கு கிஃப்ட், மெனக்கட்டு வந்திக்கிறீங்களே, வாங்குறதுக்காக மெனக்கட்டு வந்திக்கிறீங்களே, எனவே உங்களுக்கு இது எங்களுடைய இனா, எங்களுடைய கிஃப்ட் என்று சொல்லி சிலர் கொடுத்தார்கள், அன்பளிப்புகளை கொடுத்தார்கள். இவர் பார்த்தா ஜக்காத்தை வேறையா தான் காணும். அவர் ஜக்காத்துல இருந்து எடுக்கல, அல்லாஹா பார்த்தோம்னா ஜக்காத்துல இருந்து ஒரு தொகையும் எடுக்கல, ஒரு வகாஷையும் தொடர், ஒரு சதத்தையும் அவர் ஜக்காத்துடைய பணத்துல இருந்து எடுக்கல, சதக்காவுடைய பொருள் இருந்து எடுக்கல. அவருக்குன்னு கொடுத்து, அவருக்குன்னு பேரை சொல்லி கொடுத்தாங்க, இது உங்களுக்கு, இது உங்களோட ஹதியா வச்சுக்கணும் ரெண்டு கொடுத்து. அவர் பார்த்தார், ஹதியா தானே வந்ததுக்கு எனக்கு தந்த அன்பளிப்பு, எனவே அவர் அதனை எடுத்துக்கொண்டார். இப்ப ஜக்காத்தை எல்லாம் வசூலிச்சு முடிச்சுட்டு ரசூலுல்லாவை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு இடத்திலே சொல்ல பாருங்க, அவருடைய அந்த தூய்மையையும் பாருங்க, அவரும் தூய்மையான ஒரு ஆள் தான். அவர் வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ஜக்காத் இது இவ்வளவு நான் திரட்டி கொண்டு வந்த ஜக்காத், இவ்வளவு பணம், நகை, சொத்து இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் நான் திரட்டிட்டு வந்த ஜக்காத். இன்னைக்கு இது எனக்கு கிடைச்ச கிஃப்ட், இது எனக்கென்று விசேஷமா எனக்கென்று சொல்லித்தந்த அன்பளிப்பு, நான் அதையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாரு. அவர் எடுக்கல பாருங்க, அவர் அப்படி வைக்கிறார், இது எனக்கென்று வந்தது, நான் இதை எடுக்கவா என்று கேட்கிறார். போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? அவர் சொன்னார், நானா கேட்கல யார் ரசூலுல்லாஹ், இதை அவர்களாக எனக்கென்று பிரத்யேகமாக தந்ததுதான் இவை. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அதனை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி, தன்னுடைய அக்குள் தெரிகின்ற அளவுக்கு அவர்கள் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பொது சொத்துக்களில் அநியாயம் செய்பவர் விடயத்தில் விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் என்று அந்த ஹதீஸிலே வரக்கூடிய அந்த விஷயம். அதிலே அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் தன்னுடைய வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, அவர் வீட்டில் இருந்திருந்தால் அவருக்கு இந்த அன்பளிப்பு வந்திருக்குமா? வந்திருக்காதல்லவா? அப்படி என்ன அவருக்கு எப்படி இது அன்பளிப்பாக மாற முடியும்? எனவே இது அவருக்குரிய சொத்து அல்ல என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மிக கவனமா இருக்கு. ஒரு சமூக பணியை செய்யற நேரம் அதுல வரக்கூடிய ஒரு சின்ன லாபமும் உரியாருக்கு சொந்தம், அதை எடுக்கிறது ஹராம்ங்கிறது இந்த சம்பவம் மிக அழகாக சொல்லும். நான் ஒரு பணியை செய்யறேன், இது எனக்குரியது ரெண்டு ஒருவர் தந்தாலும் கூட பொது பணியிலே அதை எடுக்கக்கூடாது. அப்படின்னா அது பிசினஸாக செஞ்சிருந்தா ஓகே, நான் பிசினஸ் செய்யறேன், எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ், உங்களுக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு பேசி செய்யறது வேற விஷயம். வந்தது பொதுப்பணிக்கு, அதுல ஒரு பங்கு நாம் எடுக்கலாமான்னு கேட்டால் முடியாது. ஜகாத்திலே ஒரு பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆமில்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வேண்டிய இந்த ஜகாத்தை விநியோகிக்கின்ற வசூலிக்கின்றவர்களுக்கு ஜகாத்திலிருந்தே கொடுக்கலாம், அது வேற விஷயம், அது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாத ஏனைய பொதுப்பணிகளுக்கு போய் அதுல நாங்க கமிஷனாகவோ அல்லது வேறொரு பேரிலேயோ அதுல இருந்து ஒரு சிறிய ஒரு பிளேண்டியை வாங்கி குடிச்சாலும் அது ஹராம் தான், அது பொது சேவைக்குரியது, அதுல இருந்து நாங்கள் அனுபவிக்க முடியாது, அதுல இருந்து நாங்கள் கொஞ்சமும் எடுக்க முடியாது என்பது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆகவே இந்த சம்பவத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு துஆ செய்ததாக ஒரு வரலாறு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த எளிமையிலே நாங்கள் கவனிக்கக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கிழிந்த ஆடைகளை தானே தைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார், தன்னுடைய செருப்பை தானே சரி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு மனிதராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். வீட்டிலே தன்னுடைய செருப்பை தானே தைப்பார்கள், தமது ஆடையினுடைய கிழிசலை தாமே தைப்பார்கள், வீட்டு வேலைகளையும் தானே செய்வார்கள். அதிலே அவர்கள் யாரிடமும் போய் நிற்க மாட்டார்கள், அவங்களே செய்வாங்க. தன்னை உடுப்பு பிஞ்சிட்டா தானே தைப்பாங்க. இது இன்றைக்கு இருக்கிற ஆண்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணம். அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், ஆனால் தரையிலே எதுவும் விரிக்காமல் தான் அவர்கள் அமருவார்கள்.
எந்த ஒரு விரிப்பும் அவர்களுக்கு கிடையாது. செங்கம்பளங்களை விரிச்சு அதில் அமர்ந்த ஒரு ஆள் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தரையிலே தான் அமர்ந்து சாப்பிடுவார்கள், நிலத்துல தான் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு உயரத்துல கூட இருந்து சாப்பிட மாட்டாங்க. தன்னுடைய ஆட்டிலே தானே பால் கறப்பார்கள். தனது அடிமைகள் விருந்துக்கு கூப்பிட்டாலும் விருந்துக்கு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை சமூகத்தில் கௌரவ பிரச்சனை. சமூகத்தில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டால், ஒரு பட்டத்தை பெற்றுக்கொண்டால், ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய தலைமை பொறுப்புகளை ஏற்று விடுகின்ற போது இயல்பாக அந்த மனிதர்களுக்குள்ளால் கௌரவ பிரச்சனையை வந்து விடுகிறது. பெருமை உள்ளத்தை ஆட்கொண்டு விடுகிறது. இன்னைக்கு எப்படி எந்த அளவுக்கு பிரச்சனை போகுது? ஒரு இன்விடேஷனை நாங்கள் ஒரு அழைப்பிதழை அடித்தால் அதுல பாரிய பிரச்சனை. என்னுடைய பெயர் பின்னால் போடப்பட்டிருக்கு, எனவே நான் இந்த நிகழ்வுக்கு வர மாட்டேன். என்னுடைய பெயரை இவருடைய பெயருக்கு பின்னால் போட்டதால் நான் வரமாட்டேன். நான் அவரை விட தரது யார் தீர்மானிச்சு? ஒரு வெறும் 3 எழுத்து கொண்ட ஒரு பட்டத்தை பெற்றுக் கொண்டால் அவருடைய கௌரவம் வந்து விடுமா? அல்லாஹ்விடத்திலே கௌரவம் மிக்கவர்கள் யார்? அல்லாஹ்விடத்திலே கௌரவம் மிக்கவர்கள் இந்த அல்லாஹ் அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்திலே தக்வாவிலே உயர்ந்தவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே கௌரவம் மிக்கவர்களை தவிர இந்த பதவிகள், இந்த உலகத்திலே நாங்கள் பட்டுக்கொள்கின்ற பதவி, பட்டம், அதிகாரங்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு சல்லி காசிக்கும் பெருமதியற்ற. அல்லாஹ் பார்க்கிறது அவருடைய தக்குவாவை வைத்துத்தான் அவர்களுடைய கௌரவம் வழங்கப்படும். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த கௌரவ சிக்கல், கௌரவ பிரச்சனை. எனக்கு முன்னால் என்னை அழைக்கின்ற போது இப்படி அழைக்கவில்லையே என்று பிரச்சனைப்படுபவர்கள் இந்த சமூகத்திலே இருக்கிறார். என்னை கூப்பிடும் போது இப்படி சொல்லிட்டார், எனக்கு முன்னால் என்ன பேரை சொல்லலையே, என்ற இன்விடேஷன்ல இப்படி பேர் எழுதலையே என்று இன்றைக்கு சமூகத்தில குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைப்படுறார்கள் இருக்கிறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்து யா முஹம்மத் வெளியே வா என்று கூப்பிட்ட சம்பவங்கள் இஸ்லாத்துல பதிவு செய்யப்படும். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ யார், என்னை பெயர் சொல்லி அழைப்பதற்கு கேட்டு இருக்க வேண்டும். அப்படி எந்த ஒரு சம்பவத்திலையும் பதிவாகவில்லை. அப்படி ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தரக்குறைவாக நடந்து கொண்ட மனிதர்களோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் அவனுடைய தலையை கொய்து விட போகிறேன் என்று போன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாட்ட கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன் வாங்கின ஒரு வேறு மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அவன் வந்து முகமது காசை தாரியா இல்ல நான் வேறமாய் நடந்து கொள்ளுவா, அவனுடைய பரம்பரையை இப்படித்தான் என்று பரம்பரையெல்லாம் இழுத்து ஏசி போட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ உருவிட்டார். நான் வெட்டப்புறம் வர்ற தலை என்னுடைய தூதரை அவமானப்படுத்தியவரை நான் எப்படி மன்னிப்பது என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவருக்கு உமரை தான் கூப்பிட்டாங்க. அவர் தான் கோவப்பட்டு உமர் இங்க வாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து மேலதிகமாகவும் கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டார்கள். உடனே வாழ வச்சு கொண்டு வந்து கேட்கிறாங்க என்ன கொடுக்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு நான் வாங்கின அளவு என்ன இருக்கு அதையும் கொடுங்க, மேலதிகமா எடுத்து கொடுங்க, நீங்க தான் எடுத்து கொடுங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவு கோதுமை மற்ற இந்த பொருட்கள் தான் கடன் வாங்கினாங்க. அதை கொடுத்துட்டு மேலதிகமா ஒரு பங்கு கொடுத்தாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் மேலதிகமா கொடுக்கணும்? அவர் அவருடைய உரிமையை கேட்க வந்தார். நீங்கள் அவருக்கு எதிராக ஏசி விட்டீர்கள் போகல, அதுக்கு தண்டப்பணமாக மேலதிகமாக கொடுக்க வேண்டும். பாருங்க என்ன பணிவு, எவ்வளவு அழகான ஒரு முன்மாதிரி. ஒரு கௌரவ பிரஜையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற நேரம் என்னை நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமுதாயத்தினர் புகழ்ந்தது போன்று புகழ்ந்து விடாதீர்கள். என்னை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். இதை தவிர எனக்கு எந்த பட்டம் பதவி கௌரவம் எதுவும் எனக்கு வேணாம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி. இந்த சமூகத்தில் இருக்கிற முன்மாதிரி என்ன? கௌரவத்தால பெரிய பிரச்சனை. என்னை அழைக்கவில்லை என்பது பிரச்சனை, என்னை சரியாக அழைக்கவில்லை என்பது பிரச்சனை, அவருக்கு கீழே தான் என்னை அழைத்தார்கள் என்பது பிரச்சனை, எங்கே உட்காருவது என்று பிரச்சனை, கதிரையை போட்டான் யார் முன்னுக்கு இருப்பது என்று பிரச்சனை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விருப்பும் இல்லாமல் தரையிலே மிக சர்வ சாதாரண மனிதராக உட்கார்ந்து இருந்தார்கள். ஒரு வெளிநாட்டு தூதுவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்த வேளையிலே தேடுகிறார் யார் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர். ஆனால் கண்டுகொள்ள முடியாமல் ரசூலுல்லாஹ்வுடைய போய் கேட்கிறார் யார் முஹம்மத், இந்த அரேபியாவின் அதிபதி யார் என்று கேட்கிற அளவுக்கு அவர் சொல்றார் நான் தான். ரொம்ப சிம்பிளா சொல்றார் நான் தான். ஏன்னா அவங்களுக்கு ஆச்சரியமாயிருக்குது. அவங்களுடைய அரசர்கள் ஆட்சியாளர்கள் மாட மாளிகைகள்ல போன்று இருக்கும் போது ஒரு சாதாரண பேரிச்சம் மரத்துல நிழல்ல தன்னுடைய விரிப்பை தலையணையா வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த மனிதரை
அரேபியாவின் அதிபதியாக கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய எளிமை இருந்தது. இந்த சம்பவங்கள்ல எல்லாம் நாங்கள் அதான் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமை. தரையிலே அமர்ந்துதான் அவர்கள் சாப்பிட்டார்கள். பால் தான் போய் தன்னுடைய ஆட்டிலே பால் கறந்தார்கள். அடிமைகள் விருந்துக்கு கூப்பிட்டாலும் போனாங்க. அடிமையில விருந்துக்கு நான் எப்படி போறேன் என்று நினைக்கிறேன், போனாங்க. ஆகவே இந்த அறிவுரைகளை எல்லாம் நாங்கள் இந்த சமூகத்திலே சீராவிலிருந்து கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு எப்படி இருந்தது? நான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரேன். ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகளை பார்த்துட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு எல்லாத்தையுமே சஹாபாக்கள் அறிவிச்சு தான் நிற்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்புக்கு 2 வார் இருந்தது, 2 பட்டை இருந்தது, 2 கயிறு போடப்பட்டிருந்தது. அது பெரும்பாலும் ஒரு நாறுகளால் ஆன கயிறுகளாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த செருப்பு தோளால் செய்யப்பட்டிருந்தது என்று சொன்னார். அந்த காலத்திலேயே செருப்பு அணியறத வலியுறுத்தியோரால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு அணியணும், வெளியில போற நேரம் செருப்பு அணியணும். நான் நேற்று சொன்ன அந்த ஸ்கின் கேர், தோலை பாதுகாக்கிறது முக்கியம். என்ன நிறைய தொற்று நோய்கள் வாரது தோலால தான். இந்த செருப்பு போடாம நடக்கிற சமுதாயத்துல கூட தொற்று நோய் வேறு. அப்ப இந்த செருப்பு அணியணுங்கிற ஒரு கல்ச்சரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது மாத்திரமல்ல, அறிமுகப்படுத்தினு சொல்றதை விட அதை வலியுறுத்தினார்கள் அரபு உலகத்துல. ரசூலுல்லாஹி செருப்பு அணியணும் என்று சொன்னாங்க. ஆகவே அந்த செருப்பை எப்படி சுத்தம் செய்யணும் என்று சொல்லி தந்திக்கிறாங்க, செருப்பை எவ்வாறு அணியணும்ங்கிறத சொல்லி தந்திக்கிறாங்க. எனவே இந்த விடயங்களை நாங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய செருப்பை தானே சீர் செய்து கொண்டு அந்த செருப்பினுடைய வார் அருந்து விட்டால் கூட உடனடியாக அல்லாஹ்விடத்திலே தான் கையேந்துவார்கள். யா அல்லாஹ், செருப்புட வார் அறந்துருச்சு, எனக்கு உதவி செய்வாயாக. ஒரு சின்ன தேவை, ஆனா மனுஷன் போறதுக்கு முதல் அல்லாஹ்ட்ட போகணுங்கிற உணர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் இருந்தது. செருப்புட வார் இருந்தா நாம முதலாவது என்ன யோசிப்போம்? செருப்பு கட்டுறோம் எப்போ வருவான்னு தான் யோசிப்போம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யோசிக்கல. முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கணும், இதுக்கு ஒரு உதவி அல்லாஹ் அதை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் இந்த செருப்புட வார் அறந்து வைத்தியா அல்லாஹ் என்று கேட்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமை இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நேற்றும் தலைப்பாகையை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாகை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுவும் கருப்பு நிற தலைப்பாகை அறிந்ததாக சில ஹதீஸ்களிலே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நீளமான துணியால தலையை சுற்றி அணியக்கூடிய அந்த தலைப்பாகை அரேபியர்களுடைய பாரம்பரிய ஆடை கலாச்சாரத்தில் இருந்து வந்த ஒன்று. அதை இஸ்லாமிய கலாச்சாரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி தலைப்பாகை எல்லாம் அணிந்திருந்தார்கள். அது அவர்களுடைய அரேபிய கலாச்சாரத்திலிருந்து அவர்களோடு இணைந்து கொண்ட ஒரு விஷயம். அதனை அவர்கள் வலியுறுத்தவும் இல்லை, அதை விட்டுவிடவும் இல்லை. அவர்கள் செய்தார்கள். அந்த சுன்னாவை அவர்கள் அதை ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையில் அது இருந்திருக்கிறது. ஆனால் கட்டாயம் எல்லாரும் தலைப்பாய் அணிய வேண்டுமான்னு கேட்டால் கிடையாது. அது ஆதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடையாக கமீஸ் இருந்தது. கமீஸ் தான் ஷர்ட்டுக்கு தான் கமீஸ் சொல்றேன். இப்படி 2 கை உடம்ப போட்டு 2 கையையும் போடுற உடுப்புக்கு பேர் தான் கமீஸ். ஆண்களோ பெண்களோ அணியக்கூடிய அந்த ஆடைகள்ல கமீஸ் என்று சொல்லுவாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடையாக இருந்தது என்று உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி பதிவாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அது உடலோடு ஒட்டியதாக ஒரு கை வச்சதாக இருந்த ஒரு ஆடையாக இருந்திருக்கிறது. இதுவும் அரபுலக பாரம்பரிய ஆடைகளில் ஒன்றாயிருந்தது. இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கின்றார்கள். அதிலே நான் சொன்ன அந்த ரசூலுல்லாஹ் அணிந்த அந்த மேலாடையில 2-3 வெரைட்டி, ஒன்று போர்வமாய் போத்துற ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க, இன்னொன்று அரக்கை சட்டை அணிந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி கமீஸும் அணிஞ்சிருக்கிறாங்க ஃபுல்லா. சரியான அவ்வாறு அணிந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸார், வேஷ்டி கணுக்காலினுடைய நடுப்பகுதியில் முடிவடையும், அது வரைக்கும் அவர்கள் உடுப்பார்கள். அந்த வேஷ்டியை கொஞ்சம் உயர்த்தி தான் அவங்க உடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை சம்பந்தமான பெரும்பாலான செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை சம்பந்தமாக சில ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உறுதியாக நடப்பார்கள். அவர்களை பார்த்தால் ஒரு வீரன் நடப்பது போல, ஒரு தைரியமான ஒருவர் நடந்து வருவதை போலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை இருக்கு. எப்பவும் ஒரு உஷாரான தலைவராகத்தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். தொண்டர்களை முன்னுக்கு அனுப்பி போட்டு பின்னால போற தலைவராக ரசூலுல்லாஹ் இருக்கல், தான் முன்னுக்கு களத்துல நிக்கணுங்கிறதுல உறுதியாக நிற்கிறான். அது ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவில் இருக்கிற நேரம் திடீரென ஒரு சத்தம் கேட்டது. மதீனாவில் பெரும் வெடிப்பு சத்தமாக சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்டோடனே வீடுகள்ல இருந்தாங்கன்னா என்னையோ ஏதோன்னு பயந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. நைட்ல நடக்குது, இரவு நேரத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். எல்லாரும் வெளியே வந்து பார்க்க ஒரு ஆள் குதிரையில வாரது விளங்கு, பார்த்தா அது ரசூலுல்லாஹ் தான். இவங்க எல்லாம் கதவை திறந்து விட்டு என்ன நடக்குதோ எது நடக்குதோன்னு பயந்து வெளியே வாரது கிடையாது. ரசூலுல்லாஹ் குதிரை எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவத்தில் அப்படிதான் பதிவு செய்யப்படுங்க. அந்த சம்பவம் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட பார்க்காங்க. யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்து
அவர் பிரச்சனையும் இல்லை, மதீனாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சிம்பிளா சொல்லிவிட்டு போறோம். அந்த ரசூலுல்லாஹ்வோட தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் அது. என்ன ஏது மக்கள் யாராவது போய் பார்க்கணும்னு நினைக்கல, தான் தன்னுடைய சமுதாயத்துக்கு முன்னால தான் அதை போய் பார்க்கணும்னு குதிரை எடுத்து போய் பார்த்துட்டு வந்துட்டார். இவ வாரத்துக்கு கிடையாது, இவ வந்து பார்க்க ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான மனிதராக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர்கள் உயர்ந்த இடத்திலிருந்து இறங்குவது போல் தன்னுடைய கால்களை உறுதியாக வைத்து நடப்பார்கள். சும்மா நேரா நடக்கிற நேரம் சொல்ல கொஞ்சம் முன்னுக்கு சரிஞ்ச மாதிரி தான் நடப்பாங்க. உயரமான இடத்துல இறங்குக்கு நாம் எப்படி நடப்போம் பேலன்ஸ் பண்ணி, அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை சாதாரணமாகவே இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு உறுதியான நடையை கொண்டவர்களாக இருந்தாலும் அவங்க பார்த்தா ஒரு தலைவருக்குரிய ஒரு ஆளுமையாளருக்குரிய நடை அவர்களிடத்திலே இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். வேகமாக நடப்பாங்க ரசூலுல்லாஹ், நல்ல வேகமாக நடக்கக்கூடிய ஒருவராகவும் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பொறுத்தவரையிலே அவர்கள் அவசரப்பட்டு பேசவில்லை. எப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க என்றா, ரசூலுல்லாஹ் பேசக்க நாங்க சொல்ல வேணும், எத்தனை சொல் கதை செய்யணும், இப்படி சஹாபாக்கள் சொல்றாங்க. சில ரிவாயத்துல ரசூலுல்லாஹ் பேசி கொண்டிருக்கிற நேரம் அவர் எத்தனை சொல் இன்னைக்கு கதை செய்யணும் சொல்லலாம் எண்ணி, நிறைய கதைக்கிறது, நிறைய பேசுறல ரசூலுல்லாஹ் எந்த ஒரு உரையும் இப்ப நாம நிகழ்த்துற மாதிரி 12:50 இருந்து 1:30 வரைக்கும் அவங்க உரை நிகழ்த்தவே இல்லை, அப்படி பேசவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய இறுதி பேருரை அரஃபா பேருரையை கூட கடைசி ஸ்பீச் எவ்வளவு மெசேஜ் சொல்லும், அதுவும் 1,00,000க்கு அதிகமான சஹாபாக்கள் ஒன்று கூடி இருக்கிற ஒரு சந்தர்ப்பம், எவ்வளவு பேசியிருக்கோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினது வெறும் ஒரு, நான் நினைக்கிறேன் அரபு மொழியில் அந்த உரையை பேசினா 7 நிமிஷம் முடியும். 7 நிமிஷம். தமிழ்ல பேசினா ஒரு 10 நிமிஷம் வரும், கொஞ்சம் விரிவாக இருக்கும். அரபு மொழி போய் பேசலாம் தானே, அரபு மொழியில சொற்கள் குறைவு, பொருள் செறிவு கூட. ஒரு 7 நிமிடங்களுக்குள்ள அந்த அரபா பேருரை நிகழ்த்தி இருக்கு. அரபா பேருரை ஃபுல் டெக்ஸ்டும் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை நாங்க வாய்ஸா மாத்தினா ஒரு 7 தொடக்கம் 10 நிமிஷத்துக்குள்ள சாதாரணமா ஒரு ஆள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு உரை. ஆறுதலா பேசினா கூட 10 நிமிஷம் அதோட நிகழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபாக்கள் பெரும்பாலும் 10 தொடக்கம் 15 நிமிடங்களுக்குள்ளதான் அவங்களுடைய எல்லா உரைகளும் இருந்திருக்கு. சில போது உபதேசம் செய்ய சொல்லி பல மைல் தூரத்துக்கு அங்காலதான் ஆக்கள் வந்திருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மைல் தூரங்களுக்கு அவங்களால இருந்து சொல்லலாம் உங்களோட உபதேசம் கண்டு வந்திருக்கிறேன் வந்த மனிதர்களுக்கு எங்கள்கிட்ட நம்ம இருந்தா ஒரு 2 மணி தேவை வச்சு அவருக்கு உபதேசம் பண்ணி போட்டு அனுப்புவோம். வந்திருக்கார் நம்மளை தாண்டி அவருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பணும் மட்டும் தான் நம்ம யோசிப்பாரு, நம்மளை இயல்பு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வந்த மனிதர்கள் ஒரு சொல்லுல உபதேசம் செஞ்சுக்கிறாங்க, ஒரு சொல்லுல ஒரு வசனமும் இல்லை. ஒரு சஹாபி வந்து கேட்கிற யார சொல்ல எனக்கு உபதேசம் செய்யுங்க, லா தகவல், அவ்வளவுதான் உபதேசம் முடிஞ்சு, கோவப்படாது. அவர் அவ்வளவு மினக்கட்டு வந்து ரசூலுல்லாஹ் உபதேசம் கேட்டு வந்ததுக்கு இது லா தகவல் ஃபரத்தத மிராரன், அவர் திருப்பி திருப்பி கேட்டார், யார ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணுங்களேன், லா தகவல். திருப்பி கேட்கிறார், யார ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணுங்களேன், லா தகவல். எதுவுமே சொல்லு, ஒரு வார்த்தை, ஒரு சொல் தானே அரபுல லா தகவல் முடிஞ்சு, கோபப்படாதே, ஒரு உபதேசம் முடிஞ்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குத்பா செஞ்சுக்கிறாங்க, ஏறினாங்க மிம்பர்ல, ஏதோ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு, மக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பமான நிலை, ஏறிட்டு இத்தகுல்லான்னு சொல்லிட்டு இறங்கிட்டார், குத்பா முடிஞ்சு. அவ்வளவுதான் அன்றைய உபதேசம். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள்ளும், இத்தகுல்லா தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ளும், முடிஞ்சு. அது போதும். அன்னைக்கு அவங்களுக்கு ஒன்றுமே பேசலையே வரங்கிறது ஒரு பிரச்சனை, ஒன்றுமே பேசலையே, இதை மட்டும் தானே சொன்னார், அதை நாங்க பின்பற்றணுமே, அது மட்டும் போதுமே, தக்குவா இருந்தா மட்டும் என்ன ஆட்டோமேட்டிக்கா வருமே, இத்தகுல்லான்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். இப்படித்தான் அவர்களுடைய உரைகள் எல்லாம் இருந்தது அந்த சமுதாயத்திலே, இப்படித்தான் அந்த உரைகள் எல்லாம் இருந்தது என்கிறத நாங்க பார்க்கலாம். ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நாங்க சொல்வோம் ஜவாமிஉல் கலிம் என்ற அரபு மொழியிலே சொல்வாங்க. இது ரசூலுல்லாஹ்வே சொல்கிறார்கள், இன்னி ஊதீது ஜவாமிஉல் கலிம், நிச்சயமாக நான் ஜவாமியுல் கலிம் வழங்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறேன். என்ன ஜவாமியுல் கலிம் என்றா, பொருட்செறிவும் கருத்தாழமும் மிக்க வார்த்தைகளை கையாளக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு வார்த்தை தான் பேசினாலும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கு. இந்த அரஃபா பேருரைக்குள்ள ஒட்டுமொத்த ரசூலுல்லாஹ்வோட தவாமிக்கு, ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் என்ன எல்லாம் சொன்னார்களோ அதுல சாராம்சம் தான் அரஃபா பேருரை, கடைசியா பேசினது. ஆனா பேசினது 7 நிமிஷம். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பம்சம். ரசூலுல்லாஹ்வோட பேச்சு எப்பவும் சுருக்கமாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் பேச்சை சுருக்குமாறு பல தடவைகளில் சொல்லி இருக்கிறார். பேச்சை சுருக்கும், செயலை கூட்டுவோம். ஆகவே அது கஷ்டம் உண்மையிலே. இந்த நம்முடைய சொசைட்டிக்குள்ள இன்றைக்கு பேச்சை சுருக்குவது என்பது உண்மை தேவையான ஒரு விஷயம். ஆனால் பேச்சை சுருக்குவது என்பது சிரமம். ஆனால் சில நேரங்கள்ல
சில விடயங்களை படிப்பிக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்கிற மாதிரியான நேரங்களில் நீண்ட நேரம் எடுத்து பயிற்சி கொடுத்திக்கிறாங்க. ஒரு சஹாபாக்கள் கூட்டம் அந்த நேரம் எனக்கு தொழுகையினுடைய நேரத்தை கற்றுத்தாரீங்கன்னு அவங்களுக்கு பயான் பண்ணல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. என்னோட 2 நாள் தங்குங்க என்று சொன்னாங்க. 2 நாள் தங்குங்க. வதிவிட பயிற்சி முகாம் இன்னைக்கு நாங்க நடத்துறோம் இல்லையா, அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நடத்தினேன். என்னோட 2 நாள் தங்குங்க. அப்ப 2 நாள்ல முதலாவது நாள் என்ன செஞ்சாங்க, தொழுகையை எல்லாம் உரிய நேரத்தில் ஆரம்ப வக்துல தொழுதாங்க. அசர பாங்க சொன்னோன்னு தொழுவோம், லுகர பாங்க சொன்னோன்னு. 2வது நாள் என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் பிந்தி பிந்தி தொழுதாங்க. பாங்க செல்ல கிட்டவா தொழுதாங்க. தொழுது படிச்சுடுவாங்க. உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சு நீங்க போகலாம். இப்ப தொழுகோட நேரம் அதான் 2 தான். நேற்று தொழுது ஆரம்ப நேரம், இன்னைக்கு தொழுது முடிகிற நேரம். முடிஞ்சு. எவ்வளவு சிம்பிளான ஒரு முறை. இதுக்கு பந்தியா விளங்கப்படுத்தி எழுதி அவங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து முடிஞ்சு பிராக்டிக்கலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. அந்த ஷார்ட் மெத்தட் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மெதுவாகத்தான் பேசுவார்கள், தெளிவாக பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும்போது சொற்களை நாங்கள் பிரித்து சொல்வார்கள். இதனால் எங்களுக்கு சொற்கள் எண்ணக்கூடியதாக இருந்தது சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் அவருடைய வார்த்தைகளை எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக மெதுவாக பேசக்கூடிய ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவசரப்பட்டு பேசுகின்ற நடைமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது யாராவது பேசுவதற்காக தன்னை அழைத்தால், அவனுடைய இந்த பண்பை பாருங்க. யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் இருந்து யா ரசூலல்லாஹ் அழைத்தால் அவர்கள் முகத்தை மட்டும் திருப்ப மாட்டார்கள். என்ன எப்படி கேட்க மாட்டாங்க, ஃபுல்லா திரும்புவாங்க. அப்படியே 180 பாகையில திரும்புவாங்க. ஃபுல் ரொட்டேட், ஃபுல்லா திரும்பி அவர் முகத்தை பார்த்து தான் அவர் என்ன கேட்பாங்க. எவ்வளவு அழகான பண். அவங்க என்ன வேலையில இருந்தாலும் யாராவது தன்னோட பேச வந்தா தன் வேலையை நிறுத்திட்டு அவரோட கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. இந்த ஐ கண்டெக்ட் அண்ட் இன்னைக்கு சைக்காலஜியில பேசுற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே செஞ்சுக்கிறான். ஒரு சஹாபி சொல்றாரு தானே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களா இருக்க வேண்டும். அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாள் நான் போனேன் ரசூலுல்லாஹ்ட்ட, நான் இப்படி முட்டுக்கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், கீழே சம்மணம் போட்டி போடாம மத்த மாதிரி அத்தஹியாத்திலேயுமே அந்த மாதிரி இருந்தாங்க. நான் அவங்கள பாதத்துக்கு முன்னாடி இப்படி எந்த காலை அமர செஞ்சாங்க, இந்த தோலை பிடிச்சிட்டாங்க. என்ன தோலை பிடிச்சிட்டாங்க, இப்படி முன்னுக்கு இருந்து என்ன தோலை பிடிச்சிட்டாங்க. தோலை பிடிச்சிட்டு என்ன கண்களை பார்த்தாங்க. பார்த்து எனக்கு இந்த உபதேசத்தை சொன்னாங்க. என்ன ஒரு உபதேசத்தை சொல்றாங்க. என்ன உபதேசம் தெரியுமா இருக்கு சொன்னது, நீ இந்த உலகத்தில் வாழும் போது ஒரு பயணியாக இரு, அவ்வளவுதான். நீ இந்த உலகத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை கையை பிடிச்சி கண்ணை பார்த்து சொன்ன உபதேசம் என்ன, நீ இந்த உலகத்தில் வாழும் போது எப்படி வாழ வேண்டும், நீ ஒரு பயணியாக. பயணி என்ன செய்ய மாட்டார், தனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டார் வாழ்க்கை. அத மாதிரி இது சிம்பிளா வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்லி முடிச்சார். இப்ப நம்ம கொழும்பு போகிறோம், ராவை இடையில ஐஸ் தண்ணி குடிக்கணும்பா, என்னோட ஃப்ரிட்ஜை யாராவது தூக்கிட்டு போகுமா, போக மாட்டேன். அது மாதிரி உடுப்பு கழுவணும்பா, வாஷிங் மிஷினை தூக்கிட்டு போக மாட்டேன். என்ன செய்வோம், அந்த பிரயாணம் முடியும் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போவோம். எது கிடைக்குதோ அதை சாப்பிடுற, எங்க படுக்க கிடைக்குதோ அங்க படுக்கிற. சில நேரம் ரூம் எடுக்க மாட்டோம், ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து தூங்குவோம். சில நேரம் சாப்பாடு சாப்பிட மாட்டோம், கிடைக்கிற ட்ரெயின்ல வித்து வந்ததை சாப்பிட்டு போட்டு போவோம். பஸ்ல கிடைக்கிறத சாப்பிட்டு போடுவோம். எங்க தொலை கிடைக்குதோ அங்க தொழுவோம், ரோட்ல படுப்போம். பிரயாணம்ங்கிறது அப்படித்தான். நாம சொலிட் பண்ணி பிளான் பண்ணிட்டு போறோமே, நடக்கிற குறைவு. பெரும்பாலும் ஏதாவது இடர்கள் வந்துவிடும். இந்த உதாரணத்தை பாருங்க, எவ்வளவு அற்புதமான உதாரணம். இந்த உலகத்தில் வாழும் போது ஒரு பயணியாயிரு, மறுமைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடு. எல்லா உலகம் உனக்குரியது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனாங்க. அதுவும் எப்படி சொன்னாங்க, அவர்கள் தோள்களை பிடிச்சி அவர்கள் கண்களை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ், ஐ டு ஐ, அழகான ஒரு கண்டெக்டோட அவருக்கு அந்த விஷயத்தை சொன்னாங்க. மனசுல பதிஞ்சுட்டு அதான் அவர் சொல்றாரு, எனக்கு இதை மறக்கையில் அந்த உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம். இந்த உலகத்துல நீ வாழ்ற நேரம் குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல், ஒரு வழிப்போக்கனை போல, அல்லது இந்த உலகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அந்நியனை போல நீ வாழ்ந்துட்டு போ. கரீப் பண்ணாத அந்நியன், எதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள், ஒரு அந்நியத்தன்மையோட நீ வாழ்ந்துட்டு போ. இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் உனக்கானதல்ல. இதா அஸ்பஹத ஃபலா தன்தவிரில் மஸா, நீ காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. இது அவர் சொல்றாரு, இப்னு உமர் அறிவிக்காரு. இந்த ரசூலுல்லாஹ் சொன்னது அவ்வளவுதான், நீ பயணியாரி, அவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. அவர் திருப்பி உபதேசம் பண்ணி சொல்றாரு, நீ காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே, மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காது. அவ்வளவுதான் லைஃப் என்று அழகா சொல்லிக்கிறாங்க. இந்த உபதேசம் போதும் வாழ்க்கை. என்ன தேவையில்லாத விஷயங்கள் எதையும் ரசூலுல்லாஹ் சேர்த்துக் கொள்ளாத நிலையில இருந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸ்லையும் பாருங்க, யாராவது அழைத்தால் முகத்தை மாத்திரம் திருப்பாமல் முழுமையாக அவர்கள் தான் திரும்பி பார்ப்பார்கள். அவருடைய பார்வை எப்போதும் சாதாரணமான நேரங்கள் எல்லாம் பூமியை பார்த்ததா தான்.
சாதாரண நடக்கிற நேரமும் இருக்கிற நேரமும் பூமியை பார்த்த மாதிரி தான் ஒரு சாதாரண பொருளை பார்ப்பது போல பார்ப்பார்கள். தன் தோழர்களைத்தான் எப்போது நடந்து போகும்போது முன்னாலே செல்லப்பட்டு அவர்கள் பின்னால்தான் நடந்து வருவார்கள். தன்னை சந்திப்பவர்களுக்கு முதலில் தானே சலாம் சொல்லணும் என்று ஆசைப்படுவார்கள். நான் ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்க தான் சலாம் சொல்லணும் என்று அவர்கள் ஒருபோதும் எண்ணியது கிடையாது. தானே முந்திக் கொண்டு சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் எப்படி ஒரு பேச்சினுடைய ஒழுங்கை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு பழக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அநேகனவே சொல்ல 3 விரல்களால சாப்பிடக்கூடியவர்களாக இருந்திருக்கு. அது அவங்களோட ஃபுட் கல்ச்சர் அப்படித்தான் இருந்தது. ரொட்டியை தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த 3 விரல் போதும். அவை அப்படியே சாப்பிட்டு இருக்கின்றார்கள். அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பண்பு இன்னைக்கு நம்மகிட்ட நிறைய பேர்ட்ட இல்லாத ஒரு பண்பு என்னது? சாப்பாட்டை குறை சொல்லும். கஷ்டப்பட்டு போயிட்டு ஆக்கி வச்சிருந்தா நான் என்ன சொல்றேன், உப்பு காண உரப்பு கூட இது அப்படி இப்படி என்று சில எவ்வளவு குறைய சொல்லும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போதும் நெவர் அவர்கள் ஒரு போதும் இந்த உணவை குறை சொன்னது கிடையாது. ஒரு போதும் என்ன வாழ்க்கையில் ஒரு டைம் கூட சொல்லி பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்காட்டி வச்சுட்டு பிடிச்சா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிடுறாங்க நினைச்சிக்க வேண்டியதான் ரசூலுல்லாஹ்க்கு பிடிச்சிச்சு, நல்லா சாப்பிடுறாங்க பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மிச்சம் வைக்கிறாங்களா ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு குறையோட சாப்பாடுல நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் குறை. அவங்க சொல்ல மாட்டான் இந்த சாப்பாட்டுல இது சரியில்லை அது சரியில்லை. இவ்வளவு அழகான பண்பு இன்னைக்கு எல்லா வீட்டு தலைவர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு. இந்த குறை தேடுற பழக்கம் ரசூலுல்லாஹ் எப்போதும் இருந்தது. எவ்வளவு பெரிய தப்பை செஞ்சுட்டு வந்தாங்களுக்கு கூட சிம்பிளா ஆறுதல் சொல்லி அனுப்புற பழக்கம் ரசூலுல்லாஹ்விட்ட இருந்திருக்கிறது. இந்த சம்பவத்திலே மனைவிமார்கள் எந்த உணவை சமைத்து கொண்டு கொடுத்தாலும் அதனை குறை சொன்ன பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இல்லை. அந்த உணவை பிடிச்சா நிறைய சாப்பிடுவாங்க, பிடிக்காட்டி குறைவா சாப்பிடுவாங்க. அதை மனைவிமாருக்கு தெரியும் சாப்பிட ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்கல ஏதோ குறை. அப்ப அதை என்ன கண்டுபிடிச்சு அடுத்த முறை இல்லாம ஆகிக்கொள்ளாங்க. மனசை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நோகடிக்கிற வகையில சொல்ல மாட்டாங்கிறது இன்றைக்கு கட்டாயம் ஆண்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு உண்மையான சுண்ணாய். தாடி வளர்க்கறது மட்டும் சொன்னால் எதுவும் சொன்னாங்க, உணவை குறை சொல்லாம இருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிடிச்சா சாப்பிடுங்க, இல்லாட்டி இது குறை சொல்லாம இருக்கிறது முக்கியமான பண்பாக ரசூலுல்லாஹ்வுடைய உணவிலே நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய உணவு முறையில் இருக்கிற மற்றும் ஒரு சுன்னா எளிமையான உணவைத்தான் அவர்கள் எப்போதும் சாப்பிட்டாங்க. அவர்கள் மேசையில் அமர்ந்து சாப்பிட்டது இல்லை. பெரிய சகன், பெரிய இந்த வட்டில் சொல்வார்கள் பெரிய சகன், அதிலையும் இருந்து சாப்பிட்டது மிக குறைவு. அவர்கள் மிருதுவான ரொட்டியை அவர்களுக்காக தயாரிக்கப்படுவதில்லை. ஒரு சாஃப்டான ரொட்டியை கூட அவங்க சாப்பிடுறது இல்லை. ஒரு எளிமையான ஒரு ஏழை எந்த உணவை சாப்பிடுவாரோ அந்த உணவைத்தான் அவர்கள் சாப்பிட்டார். இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய செல்வந்தர். நான் சொன்னேன் உங்களுக்கு நேற்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தவர். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெறுமதியான சொத்துக்களை தன்வசம் வைத்திருந்தவர். அவருக்கு பல பிசினஸ்கள் இருந்தது. அவருக்கு பின்னால் உழைக்கின்ற பல வருமானங்களை தரக்கூடிய தொழில்கள் இருந்தது. ஒரு போராட்டம் நடந்து முடிந்தால் கூட ஹுமுஸ் 5இல் ஒரு பகுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது சட்டம். அவர்களுக்கும் அவருடைய பணிகளுக்குமாக கிடைக்க வேண்டும் என்பது. அப்ப ஒரு போராட்டத்தில் கிடைக்கிற கனிமத் என்பது எவ்வளவு கிடைக்கும்? அதில் 5இல் 1 ஒவ்வொரு போராட்டத்திலையும் கிடைக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர் வச்சுக்கிட்டு தான் இப்படி இருந்தார். அவர் இருந்தது செல்வம், ஆனா அந்த செல்வத்தை தனக்கு அவர் பயன்படுத்தி கொள்ளலைங்கிறது தான் இந்த செய்திகள் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். புகாரில வரக்கூடிய இந்த செய்தியை பாருங்க, உண்மையிலே அழுக வரக்கூடிய ஒரு செய்தி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான உணவு எப்படி இருந்திருக்கிற என்பதை பாருங்கள். சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க ஆயிஷா நாயிட்ட, தோல் நீக்கப்பட்ட கோதுமையில தயாரிக்கப்பட்ட ரொட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறார்களா? அப்போது சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப ரசூலுல்லாஹ்வா மாறினாரோ அண்டையிலிருந்து அவர் மௌத்தாகும் வரைக்கும் சலிக்கப்பட்ட மாவில் தயாரான ரொட்டியை அவர் சாப்பிடவே இல்லை. உங்களோட காலத்துல இந்த சல்லடை இருக்கு இல்லையா, நீங்க கோதுமையை அரைச்சு போட்டு சாப்பிடுற இல்லையான்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க இல்ல, கோதுமையை நாங்க அரைச்சு போட்டு வாயால ஊதுவோம், ஊதிட்டு அந்த கழிவெல்லாம் போனதுக்கு பிறகு அதை அரைச்சி தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொட்டி சமைப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு முறையில் அவ்வளவு ஒரு எளிமைத்தன்மை இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு திருகைக்கல்ல அரைச்சு போட்டு வாயால ஊதி உமியெல்லாம் பிறந்ததுக்கு பிறகு அதை நாங்க சமைச்சு குழைச்சி மாவை குழைச்சி சாப்பிட்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான உணவு முறையை அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, ஒரு நாள் பாருங்க ரசூலுல்லாஹ் ஊட்ட சாப்பிட வராங்க, எவ்வளவு டயர்டோட எவ்வளவு பிரச்சனைகளோட எவ்வளவு சிக்கலோட வந்திருப்பாங்க. ஊட்ட வந்தா ரொட்டியே வச்சாச்சு, வெறும் ரொட்டி தான் வச்சுச்சு, சாப்பிட்றதுக்கு வெறும் ரொட்டியா வச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க மனைவி மாட்ட, ஆனங்கனம் ஒன்றும் இல்லையா, வெறும் ஆனமாவது இல்லையா, இறைச்சி இல்லை,
குழம்புகள் ஏதாவது காய்ச்சலையான்னு கேட்கிறான். ஏசல்ல மனைவிமார் இருக்குதான்னு கேட்கிறான். அப்ப மனைவிமார் சொல்றாங்க, வினாகிரி மட்டும்தான் கூட்டு தொட்டுடுதுன்றா வினாகிரி, வேற ஒன்றும் இல்லை. வினாகிரியை தாங்கன்னு சொல்றாங்க. வினாகிரியில தொட்டு ரொட்டியை சாப்பிட்டு போட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? குழம்புகளில் சிறந்ததாக வினாகிரி இருக்கிறது என்று சொன்னார்கள் என்றார். நாம என்ன எவ்வளவு குழம்பிரிப்பம் பண்ணு, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வரோம், ஒரு ஆணை காய்ச்சி வைக்கிறாரா, ஒரு கறியை நல்லா ஆக்கி வைக்கிறாரா, எவ்வளவு கேட்டிருக்கோம். மனைவிமார் சொல்றா ஒன்றும் இல்லை, வினாகிரியை தான். வினாகிரியை தந்து சும்மா திண்டு ஓடாக வைக்கலாம், அதுக்கு ஒரு புகழ். வினாகிரி எவ்வளவு நல்ல குழம்பு, ஏதாவது கிடைச்சிச்சு இன்னைக்கு நமக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த இருப்பதை கொண்டு திருப்தி அடைகின்ற, எது கிடைத்ததோ அது போதும், அதை கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்ற அந்த எளிமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில இருந்த அந்த எளிமை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாம போயிருக்கிறது. இந்த எளிமை இன்னைக்கு எல்லாமே ஆடம்பரமான விஷயங்கள் தான் இன்னைக்கு அதிகம். ஒரு இஃப்தார் நடத்துற என்றாலும் இத்தனையோ ஆடம்பரமான விஷயங்களை சேர்த்து தான் நடத்த வேண்டியது. அவை எளிமையான உணவுகளை தான் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி இங்க பாருங்க, பழைய சாப்பாட்டை சாப்பிட்டீங்க. எனக்கு நான் அறிந்து இன்றைக்கு தான் இந்த ஹதீஸை எனக்கு அறிய கிடைத்தது. இந்த ரெடியாகி கொண்டிருக்கிறேன், இந்த ஹதீஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ரசூலுல்லாஹ் பழைய சாப்பாடு சாப்பிட்டீங்கிற விஷயம், அதுவும் 1-2 நாள் பழசு இல்லை. ஹதீஸை வாய்ச்சி பாருங்க. ஆயிஷா நாயை சொல்றாங்க, புகாரியில 5423வது ஹதீஸ். ஆபிஸ் இப்னு ரபியா அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் நாங்க கேட்டோம், ஈதுல் அல்ஹாக்கு குர்பான் எல்லாம் கொடுப்பாலே, குர்பானை வச்சு ரசூலுல்லாஹ் சேமிச்சு வச்சு திங்கிற பழக்கம் இருந்ததா இல்ல தடுத்தார்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை பற்றி ஆயிஷா நாயை சொல்றாங்க, பொதுவா ரசூலுல்லாஹ் அதை தடுக்கல, பஞ்சம் பட்டினியுடைய காலம் வந்த போது தடுத்தார்கள். ஏன்? திங்கிறதுக்கு மனுஷனுக்கு இறைச்சி இல்லாம நீங்க சேமிச்சு வைக்கிறீங்களா, எனவே தடுத்தார்கள். 3 நாளைக்கு மேல வைக்கவானா, எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹ்வே சேமிச்சு சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு சாப்பிட்டார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயை சொல்றாங்க, 15 நாளாக ஒரு கறியை நாங்க வச்சு தின்றோம். 15 நாள். இந்த ஹதீஸ்ல தான் வருது பாருங்க. நாங்கள் ஒரு ஆட்டுக்கால் கறி ஒன்று ஆக்கியிருந்தோம். அந்த கறியை 15 நாள்களுக்கு பிறகும் அதை சாப்பிட்டு வந்தோம். 15வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை, அந்த ஆணத்தை சாப்பிட்டு என்னை விட்டு சாப்பிட்டு போய்க்கிறாங்க. எனக்கு குர்பானுடைய இறைச்சி ஒரு கறியை 15வது நாள் வச்சு பாதுகாத்து நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில வருது. ஆச்சரியமா இருந்த இந்த நபிமொழியை படிக்கின்ற போது அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் எல்லா நேரமும் அப்படியே சாப்பிட்டார்கள் என்பதில்லை, சில நேரம் சுவையான உணவுகளையும் சமைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு உணவாக இருந்தது அந்த கஞ்சி மாதிரி காய்ச்சுவாங்க. வாரக்கோதுமையிலே அந்த மணியெல்லாம் போட்டு காய்ச்சக்கூடிய ஒரு கஞ்சி இருந்தது. அந்த உணவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவாக இருந்தது. ஒரு நாள் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்ற போது, பெண்களில் எல்லாம் ஆயிஷா எப்படி சிறந்தவர் என்றால் சாப்பாடுகளில் எல்லாம் இந்த தரி எப்படி சிறந்ததோ அப்படி சிறந்தவர் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அது அரபுலகத்தில் ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. மரக்கறி எல்லாம் போட்டு கூழ் மாதிரி காய்ச்சுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இப்படி தேடுறாங்களாம். அப்ப மற்ற சஹாபி கூட இருந்த சஹாபிகளை, என்ன தேடுறீங்க? சுரக்காவுமா கிடக்கு என்று தேடுறேன். தேடி விரும்பி ரசூலுல்லாஹ் சுரக்கா விரும்பி சாப்பிட்டீங்க. சுரக்காவை எடுத்து அந்த கஞ்சிக்குள்ள நம்ம இறைச்சி தேடுற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, சுரக்காயை தேடி எடுத்து கடிச்சு சாப்பிட்டு அதை குடிச்சிருக்கிறாங்கிற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த புகாரியில வரக்கூடிய செய்தி. அப்படி இந்த மரக்கறிகளை போட்டு காய்ச்சக்கூடிய அந்த சூப் மாதிரி, கஞ்சி மாதிரி இதுகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டீங்க. நம்ம இறைச்சி சாப்பிட்டீங்க. இறைச்சி ரசூலுல்லாஹ் விருப்பமான ஒரு சாப்பாடு தான். ஆட்டை சமைச்சு அதில் இருக்கிற சப்பை இறைச்சிகளை கத்தி அதை வெட்டி துண்டு துண்ட சாப்பிட்டு நேரம் வாங்க சொல்றது அப்படியே வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தொழுதார்கள், வுது செய்யவில்லை. அப்ப இறைச்சி சாப்பிட்டால் வுது முடியாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைச்சியை சாப்பிட்டுட்டு போய் அப்படியே தொழுவிச்சிருக்கிறாங்கிறத நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட உணவுகளுடைய பட்டியல் தான் இது. என்னென்ன உணவுகளை அவர்கள் சாப்பிட்டார் என்பது இது அவ்வளவு ஹதீஸ்ல வந்தது. நான் ஹதீஸ்களை போடல, விரிவை 5. பேரிச்சம்பழத்தை விரும்பி சாப்பிட்டார்கள். பால் குடிக்கின்ற போது யா அல்லாஹ் இந்த பாலிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான்னு சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. அப்படி குடிச்சிக்கிறாங்க. தேன் விரும்பி சாப்பிடுறாங்க. தேன் ஒரு மருந்து என்று சொன்னார்கள். ஒலிவ் எண்ணெயை நீங்கள் குடியுங்கள், பூசுங்கள், அதிலே அது ஒரு புனிதமான ஒரு தன்மை அதில் இருக்கிறது என்று அதிலே சொன்னார்கள். இந்த தரீதன்னு சொல்லக்கூடிய அந்த கூழ் சமைச்சு அடிக்கடி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆயிஷா நாயகிக்கு சிறப்பாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை சொல்லிக்கிறாங்க. இறைச்சியை விரும்பி சாப்பிட்டா உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உணவுக்கெல்லாம் அரசன் இந்த இறைச்சி தான் என்று சொன்னாங்க. நமக்கு தானே இறைச்சி இல்லாட்டி சாப்பாடு இறங்க.
அது ரசூலுல்லாஹும் அப்படித்தான் இறைச்சியை விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா எல்லா நாளும் இறைச்சி சாப்பிட்டாங்க, இறைச்சி விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி மீன் அவ்வப்போது சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த சமூகத்துல மீன் கிடைக்கல, யாராவது மீன் கொண்டு வந்து கொடுத்தால் அதை சாப்பிட்டுக்கிறாங்க. ஓரிரு தடவைகள் தான் மீன் சாப்பிட்டுக்கிறாங்க. பூசணிக்காய், இந்த சுரக்காய், பூசணிக்காய், இந்த காய்கறிகளை அவங்க விரும்பி சாப்பிட்டுக்கிறாங்க. வினாகிரி உணவுல முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கிறது. ஊறுகாய் அந்த இதெல்லாம் போட்டு வினாகிரி தயாரிச்சு வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. ரொட்டியை சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதான் அவங்களோட பிரதான உணவுகளாக இருந்த விடயங்கள். ஸோ உணவு பழக்கம் நாங்கள் முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே நாங்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தூங்குதல் ஒழுங்குகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு 2 கேள்வி வந்து நேரம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல இந்த கேள்விகளுக்கான பதில் 3 கேள்வி இருக்குது. நேற்று ஒரு கேள்வி வந்து இன்றைக்கு 2 கேள்வி வந்திருக்குது. இந்த 3 கேள்விகள் தொழுகை சம்பந்தமான கேள்விகள். நேரம் சென்றதால இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்வுல அந்த 3 கேள்விகளுக்கு நாங்கள் பதில்களை அளிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாளை அமர்வு இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் சம்பந்தமான விடயங்களையும் இரவு தொழுகை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில முக்கியமாக இரவு தொழுகை கியாமுல் லைல் எப்படி இருந்தது என்ற விஷயம்தான் நாளை அமர்விலே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்ற விடயம் என்பதை சொல்லி, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த உணவு கலாச்சாரம், ஆடை கலாச்சாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற விஷயம் இந்த எளிமையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையாக படித்து அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக பின்பற்றி நாளை மறுமையிலே அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.